السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله உலாஇக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக 4 நாட்களாக ஒரு சில செய்திகளை நாம் கண்டறிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியை நாம் தெளிவாக புரிந்தால் பின்னால் வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கான முன்னோடி எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா கொண்டு செல்கின்றான், எதற்காக கொண்டு செல்கின்றான் என்பதை மிக தெளிவாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவுடன், நல்லா கவனிங்க, 2 வரிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவுடன் அரபுலக மக்களிடத்தில் அழைப்பு விடுக்கின்றார்கள். நான் உங்களுக்கு லீடரா இருப்பேன், நான் நபியாக வந்திருக்கின்றேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பொறுப்பு என்பது இருக்கின்றது. ஏனோ தானோ சொல்லிட்டு பிளானிங் இல்லாம, எந்த ஒரு கோலும் இல்லாம, அச்சீவ் இல்லாம அப்படி அல்லாஹ் படைச்சு விடல. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது புரோகிராமிங் செய்யப்பட்டது அல்லாஹ்வினால். இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் எந்திரிக்கணும், இப்படிதான் தூங்கணும். அவருக்கென்று ஒரு ஜாப் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். வெட்ட வெளிச்சமாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த வாக்கியத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் ராஜ நடை போட வேண்டும். இது ஒரு முஃமினுடைய புரோகிராம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டுதான் அந்த மக்களிடத்தில் அழைக்கின்றார்கள். நான் இறை தூதனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள், எல்லோரும் முஸ்லிம்களாக இருப்போம், இந்த இஸ்லாத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்வோம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் அடிப்படையில் என்ன சட்டதிட்டங்களை தருகின்றானோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்வோம். அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னாலும் இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த இறை தூதர்களுக்கான சட்டத்தை அல்லாஹ் சொல்லி அனுப்பியதை போன்று இப்போது இந்த வேலையை அல்லாஹ் பூர்ணத்துவப்படுத்த நினைக்கின்றான், முடிவுக்கு கொண்டுட்டு வர போறான். அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக எதற்காக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தானோ அதனுடைய முழுமை அடைவதற்காக அல்லாஹ் என்னை இறுதி தூதனாக அனுப்பியிருக்கின்றான், எனக்கு பின்னால் வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. இதுதான் அழைப்பு பணி. இப்போ அந்த மக்கள் இதை ஏற்கல. குறைஷி மக்கள் நாங்கள் ஏற்க மறுத்தார்கள். எப்படிலாம் சொன்னாங்க, நீங்க நபி கிடையாது, நீங்க ஒரு பொய்யர், நீங்க குர்ஆன் என்று சொல்வது கட்டுக்கதை, நீங்கள் ஒரு பைத்தியக்காரர், நீங்கள் ஒரு சூனியம் பிடித்தவர், நீங்கள் ஒரு குறி சொல்பவர், கோல் சொல்பவர் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடினார்கள், ஏற்க மறுத்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே விஷயத்தை 13 ஆண்டுகளாக சொல்றாங்க. இப்ப எந்த லாங்குவேஜ்ல சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பாஷையில சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு புரியல. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்னன்றத 2 நாளா 1/2 மணி நேரம் பேசணும்னு சில பேர் கேட்கறாங்க. லா இலாஹுக்கு இவ்வளவு நேரமா, இவ்வளவு தேவை இருக்கு? 1 மணி நேரம்னா 13 வருஷம் சொல்லி இருக்கிறாங்க. 13 வருடங்கள் இதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகர மக்களுக்கு மத்தியில் இதைத்தான் சொன்னாங்க. 13 வருடங்களாக ஒரே ஒரு கலிமா, 13 வருட வாழ்க்கை. இப்போ சொல்றாங்க மக்களுக்கு புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷை இதுதான். இதை அண்டர்லைன் பண்ணிக்கல.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி அழைக்கின்றார்கள். 13 ஆண்டு காலமாக அவர்களுக்கு புரியவே இல்லை. உண்மையில் புரிகின்றதை நான் இதை வச்சு சொல்றேன்றதுக்கு ஆதாரத்தை சொல்றேன். அபூ ஜஹல் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர். ஆனா உண்மையிலேயே அவருக்கு பெயர் அபுல் ஹக்கம், ஞானத்தின் தந்தை. இப்ப 13 வருடங்களாக ஞானத்தின் தந்தையாக இருந்தவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ன பேசுதுன்றது விளக்கம் அவருக்கு புரியல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் மாத்தி வச்சாங்க, நீ அபுல் ஹக்கம் இல்லடா அபூ ஜஹல், நீ ஞானத்தின் தந்தை இல்ல மடமையின் தந்தை. இப்போ நம்மளே கேட்டுக்கொள்வோம், எவ்வளவு காலமா நாம் மடமைகளில் இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலமாக அபுல் ஹக்கம்க்கு புரியல. கடைசி புரியாமல் தான் மௌத்தா போனார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தான். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது யாருக்கெல்லாம் புரியல. அப்ப 13 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நோக்கி அழைப்பு விடுத்து அவர்களுக்கு புரியவில்லை. இந்த கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 2.5 வருஷத்தை நல்லா நோட் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இப்போ நபி அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகின்றது. இந்த மக்கள் ஏற்காவிட்டால் என்ன, தாயிஃப்க்கு போய் நம்ம போகலாம்னு சொல்லி போறாங்க. தாயிஃப்க்கு சென்றால் இந்த மக்களை விட ஒரு படி மேல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள். இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. எப்போ நீங்க நபி அவர்களின் மீது கை வச்சிட்டீங்களோ, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் கை வைத்து விட்டீர்களோ, அல்லாஹ்வினுடைய இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அகிலத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, முஃமின்களின் மீது ரஹீமாகவும் ரഊஃபாகவும் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, இவ்வளவு நற்குணத்தின் மீது இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எப்போது நீங்கள் கை வைத்து விட்டீர்களோ, இப்போ அல்லாஹ் ஒரு முடிவெடுத்தான். அல்லாஹ் முடிவெடுக்கின்றான். நல்லா இந்த பிளானிங், ப்ரீ பிளானிங் நல்லா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னா ஏதோ இங்க தொழ விட மாட்டேன்றாங்க, அங்க போனா தொழ விடுவாங்க, அதுக்கு போகல. இங்க நோன்பு வைக்க விட மாட்டேன்றாங்க, அங்க போனா நோன்பு வச்சுக்கலாம், அதுக்கு போகல. இங்க சாப்பிட வழி இல்ல, அங்க போனா சம்பாதிச்சுக்கிட்டு குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருந்துக்கலாம், அதுக்கு போகல. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த சென்றார்கள். இஸ்லாத்தை திட்டவட்டமாக இதுதான் அல்லாஹ்வினுடைய சட்டம், இதன்படி நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதற்காக சென்றார்கள். இது தெளிவா நமக்கு புரியும் பாருங்க. இந்த 2.5 வருஷத்தை திரும்ப 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 எடுத்து படிங்க வரலாற்றை. இப்ப இந்த தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவத்திற்கு பின்னால் அல்லாஹ் முடிவு செய்கின்றான், மிஅராஜை முடிவு செய்கின்றான். நல்லா கவனிங்க. தாயிஃப் நகரம் எவ்வளவு பெரிய துயர சம்பவம் என்பதை நாம் ஏற்கனவே திரும்ப திரும்ப பல நேரங்களில் சொல்லியிருக்கின்றோம். இந்த தாயிஃப் நகரத்திற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனிதர்களை தாண்டிய ஜின்கள் இஸ்லாத்தை தழுவியது ஆறுதல் என்றும் நாம் சொன்னோம். அதே போன்று மலைகளின் வானவர் வந்து இவர்களை அழித்து விடவா என்று நபி அவர்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் செவிசாய்த்ததை நாம் சொன்னோம். இதற்கு பின்பு மிகப்பெரிய ஆறுதல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ். இந்த மிஅராஜ் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தன்னளவில் நெருக்கமாக்குகின்றார். இப்போ நெருக்கமாக்கி மிஅராஜ்ல எதை கொடுத்தா அல்லாஹ் தஆலா? தொழுகையை கொடுத்ததை, தொழுகை தொழுவதற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொழுகை சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இப்ப என்ன நடக்க போகுது, இனி வருங்காலம் எப்படி இருக்க போகின்றோம்? 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகள் எப்படி இஸ்லாமிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்கான சாம்பிள், என்பதற்கான பயிற்சி, என்பதற்கான ஒழுங்குமுறை இந்த ஸலாத், இந்த தொழுகை. நபியே, நீங்கள் ஒருவர் தலைமைத்துவத்தில் இருப்பீர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் உங்களுக்கு கீழாக இருக்க வேண்டும். இது தொழுகையை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். இமாம் என்று ஒருவர் இருப்பார், அவர் தக்பீர் கட்டினா நீங்க தக்பீர் கட்டுங்க,
அவர் ருக்கூருக்கு போனால் நீங்கள் ருக்கூருக்கு போங்க, அவர் சுஜூதுக்கு போனால் நீங்கள் சுஜூதுக்கு போங்க. இமாமுக்கு கட்டுப்படுங்கள் என்பது தொழுகையில மட்டும் இல்ல, வெளி உலகில் சென்றாலும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக வாழ வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதனுடைய முன்னோடியாக தொழுகை அவர்களுக்கு சாம்பலாக கொடுக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தலைமை, உங்களுடைய தலைவர் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும், கருப்பு நிற நீக்ரோவான அடிமை உங்களுக்கு தலைமையில் வந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். தலைமைக்கு கட்டுப்படுவது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை காயிதாக்களில் ஒன்று. இதை புரிய வைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் 5 வேளை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மன ரீதியான பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு வாங்க. சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் இப்ப போர் புரிய வேண்டும். எந்த அதெல்லாம் சொல்றாங்க ஸ்கூல்ல, என்சிசி கேம்பா, என்சிசி. இப்ப சஹாபாக்கள் எந்த என்சிசி கேம்புக்கு போனாங்க? பத்ர், உஹது, கந்தக், பனு முஸ்தலக், இத்தனை போர்கள். எந்த என்சிசி கேம்ப்? இதுதான் என்சிசி கேம்ப். ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் மன ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமைப்படுத்தினார்கள். மன ரீதியான பயிற்சி கொடுக்கப்பட்டது. இது உடல் ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பயிற்சியை விட 100 மடங்கு வலிமை மிக்கது. அல்லாஹ் ஒருவன், நாம் அடிமைகள். நமக்கென்று ஒரு தலைமை இருக்கின்றது, நமக்கென்று குர்ஆன் இருக்கிறது. இந்த சட்டத்திட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும், இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 5 முறை, ஒவ்வொரு நாளும் 5 முறை இந்த தொழுகையை கொண்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனரீதியான பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் மிஅராஜிலே தொழுகையை கொண்டு வந்து அனுப்பினார். இப்ப சூரா இஸ்ராவை நீங்கள் படிக்க வேண்டும். இப்ப ஒட்டுமொத்தமா தஃசீர் பண்ண முடியாது. 17வது சூரா, சூரா இஸ்ராவை நீங்கள் எடுத்து படியுங்கள். இந்த சூரா இஸ்ராவினுடைய 16 மற்றும் 17வது வசனத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَ فِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. அல்லாஹ் தஆலா பேசுறான். ஒரு ஊரை அழிப்பதற்கு நாம் நாடினால், ஒரு ஊரை அழிப்பதற்கு நாம் நாடினால் அந்த ஊரின் மீது சட்ட திட்டங்களை நாம் இறக்குகின்றோம். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான் அல்லாஹ் விரும்புகின்றான், இதுதான் நியதி, நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சட்ட திட்டங்களை நாம் இறக்குகின்றோம். ஆனால் அந்த மக்கள் அந்த சட்ட திட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய சட்டத்தை மீறி அவர்களுடைய மனம் போன போக்கில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்மார்களுக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கின்றார்கள். இப்படி நடக்கும் போது அவர்களின் மீது எதை, எந்த தண்டனையை நாம் வைத்திருக்கின்றோமோ இது அவர்களின் மீது விதியாகின்றது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? எப்ப இறக்குறான்? மிஅராஜுக்கு பின்னாடி. இப்ப என்ன சொல்ல வர அல்லாஹ் தஆலா செய்தி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணுங்க இந்த வசனத்தை. சூரா இஸ்ரா மிஅராஜுடைய சமயத்தில் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். யார் அழிக்க போறான்? அரபுலகம். நீங்க எப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கையை வைத்தீர்களோ இப்போ அல்லாஹ்வுடைய கோப பார்வையை கொண்டு நீங்கள் அழிக்கப்பட போகின்றீர்கள். இப்ப நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய தண்டனை என்பது 2 வகையில் இருக்கும். அல்லாஹ்வினுடைய தண்டனை என்பது 2 வகையில் இருக்கும். ஒன்று, அல்லாஹ் தஆலா நேரடியாக அழித்து விடுவது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அழித்ததை போன்று, ஆது சமூகத்தை அல்லாஹ் அழித்ததை போன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்ததை போன்று, இந்த அழிப்பு எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக அழிக்கப்பட்ட சமூகங்கள். இப்போ ஒரு சின்ன இடைக்குறிப்பு நீங்க புரிஞ்சுக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் அழித்ததில்லை, இனியும் அழிக்க மாட்டார். கியாமத் நாள் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்ததில்லை. எந்த மாதிரி அழிச்சதில்லைன்னா, ஆது சமூது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை அல்லாஹ் அழிச்சானே அந்த மாதிரி அழிச்சதில்லை. இப்ப எந்த மாதிரி அழிப்பான்? இஸ்லாமிய ஆட்சி யாரிடத்தில் இருக்கின்றதோ
இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை கொண்டு, இஸ்லாமிய நல்லவர்களை கொண்டு இவர்களை அழிப்பார். இதுதான் போர். இவர்களின் நல்லவர்களை கொண்டு கெட்டவர்களை அல்லாஹ் அழிப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை வாசி, இது இடைக்குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹு தஆலா நேரடியாக அழித்ததில்லை. மாற்றமாக இஸ்லாமிய சாம்ராஜ்ய மக்களை கொண்டு, நல்லவர்களை கொண்டு கெட்டவர்களை அழிப்பான். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் என்ற வசனத்தை சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்த்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஜாலூத் என்ற கொடிய அரசனையும் அவனோடு இருந்த மக்களையும் தாலூத் என்ற அரசர் இஸ்லாமிய படை கொண்டு அவர்களை அழித்தார். அந்த இஸ்லாமிய படையில் தான் இருந்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை வரலாற்று மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. அப்ப அல்லாஹ்வினுடைய அழிப்பு என்பது இரண்டு வகை. ஒன்று அல்லாஹ் நேரடியாக அழிப்பது, மற்றொன்று முஃமின்களை கொண்டு முஃமின்களுடைய கரத்தால் அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பாளர்களை, இறை மறுப்பாளர்களை அழிப்பது. இப்ப இந்த இடம், இந்த சூரா இஸ்ராவினுடைய இந்த வசனம் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அரபுகளுக்கு, அதாவது குறைஷி குஃபார்களுக்கு, குறைஷி இறை மறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை அல்லாஹ் நாடிவிட்டான். யாரை கொண்டு? முஃமின்களை கொண்டுதான். இப்ப இந்த முஃமின்களை அடி கொடுப்பதற்கு தயார்படுத்த வேண்டும். சொல்றது விளங்குதுங்களா? இந்த முஃமின்களை அடி கொடுப்பதற்கு தயார்படுத்த வேண்டும். இப்போ மிஅராஜுக்கு பின்னால் அடுத்த 2 வருஷம், இந்த கடைசி காலகட்டம், அதான் 2.5 வருஷத்தை மொத்தமா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவா புரிய வரும். இந்த மிஅராஜுக்கு பின்புதான் அகபா, அகபாவில் ஒப்பந்தம் நடக்குது. ஒரு ஒப்பந்தம், மறுபடியும் அடுத்த வருஷம் 2வது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஏன் நடக்குது, 2வது ஒப்பந்தம் என்னென்ன பேசப்பட்டதுன்றதை இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாடி சொல்றேன். முதல் ஒப்பந்தத்தை பாருங்க. இந்த ஒப்பந்தம் எதற்காக நடக்கின்றது? ஒருத்தருக்கு இங்க வாழ கஷ்டமா இருக்கு, உங்க ஊருக்கு வரவங்க பார்த்துக்குங்க, முடிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவுதாங்க. இதுக்கு ஒப்பந்தம் தேவையில்லையே, இதுக்கு ஒப்பந்தமே தேவையில்லையே. இது நார்மலா அங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இங்க வந்துட்டோம், என்ன இருக்கோ பார்த்து செய்யுங்க, உங்களுடைய தொழில் விஷயங்கள் எல்லாம் காமிங்க, மார்க்கெட்டை காமிச்சு விடுங்க, அப்படியே நாங்களும் வாழ்ந்துட்டு போயிடுறோம். இதுக்காகவா போனாங்க? இப்படி இருந்தால் இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே. பின்பு இந்த ஒப்பந்தம் எப்படி நடக்குது? இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கை 15 பேர் கொண்ட குழு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க. மதீனாவிலிருந்து ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவியவர்கள், இஸ்லாத்தை தழுவுபவர்கள் 15 பேர் வராங்க. அந்த 15 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்கின்றார்கள். இந்த உடன்படிக்கை செய்யக்கூடிய விஷயத்தில் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார். அவங்க சொல்றாங்க 6 விஷயங்களை கொண்டு ஒப்பந்தம் செய்யறாங்க. 6 விஷயங்கள். நம்பர் 1, அல்லாஹுக்கு யாரும் இணை வைக்க கூடாது. நம்பர் 1, உடன்படிக்கை செய்யக்கூடிய உடன்படிக்கை நல்லா கவனிங்க. நம்பர் 1, இணை வைக்க கூடாது. நம்பர் 2, உங்களில் யாரும் திருடக்கூடாது. நம்பர் 3, ஜினா, விபச்சாரம் செய்யக்கூடாது. நம்பர் 4, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. அதாவது பெண் குழந்தைகள் பிறந்தால் புதைத்துக் கொண்டிருந்த காலம், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் புதைக்க கூடாது. நம்பர் 5, நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய 4 பாவம்: இணை, திருடுதல், விபச்சாரம், கொலை. இந்த 4க்கு பின்னாடி 5வதா நபி அவர்கள் கொண்டுட்டு வராங்க பாருங்க, அவதூறு பேசக்கூடாது. நம்ம பாவமாக எடுத்துக்கிறது இல்லையே. இத மக்கால உட்கார்ந்துகிட்டு மதீனாவினுடைய முதல் உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்கிறாங்க. அவதூறு பேசாதீங்க யாரை பத்தியும். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. ஆனா இது சர்வ சாதாரணமாயிடுச்சு. இது ஒரு பாவமாவோ இது ஒரு விஷயமாவோ கிடையாது. யார் வேணா யாரை பத்தி என்ன வேணா பேசலாம், எவ்வளவு நேரம் வேணா கதைக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா புறம். ரொம்ப ஹதீஸ்லாம் 5வதா உடன்படிக்கை செய்யறாங்க, அவதூறு பேசக்கூடாது. நம்பர் 6, இன்னும் ஆழமா கவனிங்க. நபி அவர்கள் மதீனாவுக்கு ஏன் போறாங்கன்றதுக்கான பதில் இங்க இருக்கு. ஒண்ணு நான் காமிச்சிட்டேன் அந்த ஆயத்து. இன்னொன்னு பாருங்க, குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும்.
உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை, குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும். வாழ வழி இல்லாம போறவங்களா இதை உட்கார்ந்து பேசுறாங்க. ஏதோ சும்மா எங்களுக்கு சாப்பாடு போடுங்க, எங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப உட்கார்ந்து பேசுறாங்க? இன்னும் மதீனாவுக்கு போகல. மதீனாவுக்கு போறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இப்பவே உட்கார்ந்து பேசுறாங்க, குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும். என்ன சொல்ல வராங்க நபி அவர்களுக்கு புரியுதா? நமக்கென்று ஒரு சட்டம் வகுக்கப்படும், நமக்கென்று இஸ்லாமிய ஒரு அரசியல் சாசன சட்டம் எழுதப்படும், நமக்கென்று ஒரு அரசாட்சி கொண்டு வரப்படும். இதன் அடிப்படையில் தான் நான் வந்ததற்கு பின்னால் மதீனாவினுடைய கட்டமைப்பு இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த 6வது உடன்படிக்கை மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். குற்றம் புரிந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும். அப்படி தண்டனை நிறைவேற்றுவதே அவர் இந்த உலகத்தில் செய்த குற்றத்திற்கான குற்ற பரிகாரமாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை மீறி இன்னும் நல்லா கவனி, ஒரு குற்றம் செய்ததை அல்லாஹ் வெளிப்படுத்தாவிட்டால், நல்ல கவனி, ஒருத்தர் பாவம் செஞ்சாரு, அது யாருக்கும் தெரியல, அல்லாஹ் அதை வெளிப்படுத்தல. அப்படி என்றால் அதற்கு அல்லாஹ்வே பொறுப்புதாரி ஆவான். அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான். இந்த விஷயம் அல்லாஹ் கிட்ட போயிடும். என்ன சொல்ல வராங்க? மத்தவங்க பின்னாடி துருவி நீங்க போகாதீங்க. ஒருத்தர் குற்றம் செஞ்சாரு, அந்த குற்றம் நிரூபணமானால் குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்படும். ஒருத்தர் குற்றம் செஞ்சாரா இல்லையா பிரச்சனைகள் இருக்கு, நீங்க துருவிட்டு போகாதீங்கன்றதையும் சேர்த்து இங்க பேசுறாங்க. இந்த 6 உடன்படிக்கைகளையும் மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கைகளை செய்ததற்கு பின்புதான் இந்த 15 பேரோட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கூட போங்க, அவங்க கூட போய் இந்த 13 ஆண்டுகளாக நான் எதை இங்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ இதை நீங்க போய் செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஸ்அப் பின் உமைர் போனாங்க. அல்லாஹ்வினுடைய உதவியோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தோடு மிகப்பெரிய எழுச்சி. மாஷா அல்லாஹ். யாரிடத்தில் முஸ்அப் பின் உமைர் சென்று பேசினாலும் அவர் இஸ்லாத்தை தழுவினார். யாரிடத்தில் எல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் நபி அவர்கள் கொண்டு சென்றார்களோ, முஸ்அப் பின் உமைர் கொண்டு சென்றார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, அதன் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்படி இஸ்லாத்தை தழுவியவர்தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரும் உங்களுக்கு தெரியும், மதீனத்து அன்சாரிகளில் மிக பிரபல்யமான தோழர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் களம் நடக்கும் போது நபி அவர்கள் மஷூரா செய்யும் போது எழுந்து நின்று வீரமிக்க உரையாற்றிய நபி தோழர்களில் ஒருவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்சாரிகளினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தார். இவருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு படைபலம் இருந்தது. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மக்களிடத்தில் சென்றார். உங்களுடைய தலைவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் நல்லவர், நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவர், நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் சரியாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அப்படி என்றால் இன்றைய தினம் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நான் தேர்வு செய்திருக்கின்றேன், நான் முஸ்லிம் ஆகியிருக்கின்றேன் என்று சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய குல மக்களிடத்தில் சொன்னபோது அப்படியே ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். நீங்கள் பின்பற்றினால், நீங்கள் ஏற்றுக்கொண்டது சரியாகத்தான் இருக்கும் என்பதை அப்படியே அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது மிகப்பெரிய வரலாறு. அதுவரைக்கும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களாக சந்தித்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மதீனத்து அந்த 15 தோழர்களுடைய உதவியோடு. ஆனால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிமிடம் வரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தார்கள். மிகப்பெரிய தலைவராக இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை தழுவியதும் இவருடைய குலமே, இவருடைய படையே இஸ்லாத்தை தழுவியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போது இந்த முதல் உடன்படிக்கை மிக அழகான ஒரு வெற்றிகரமான நற்செய்தியோடு
முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வருடம் கழித்து தான் செய்த தஅவா பணி, தனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், தனக்கு கிடைத்த வெற்றிகள் அல்லாஹ்வினுடைய உதவியால் அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுப செய்தியோடு வந்து சேர்கின்றார்கள். அடுத்த வருடமே மீண்டும் ஹஜ்ஜுக்காக வந்த மதீனத்து தோழர்கள் கிட்டத்தட்ட 72-73 மதீனத்து தோழர்கள் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்ய வருகிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. இது எப்போ நடக்க போகுது? அடுத்த வருஷம் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய போகிறார்கள் என்றால் இந்த வருஷம் நடக்க போது. இது இரண்டாவது உடன்படிக்கை. மக்காவுக்கு வராங்க. வரக்கூடிய அந்த தோழர்கள் பேசிக்கிட்டே வராங்க. அந்த 73 பேரும் பேசுறாங்க. அதுல 2 பெண்களும் இருந்தாங்க. உம்மு ஹம்மாரா என்று சொல்லப்படக்கூடிய வீர மங்கை, உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயமாக நின்று காத்த அந்த வீரமங்கை, அந்த வீரத்தாயும் இந்த 72 பேரில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைஅத் செய்த பெண் தான் அந்த தாயார். இப்போ வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அவங்க உள்ள பேசிக்கிட்டே வராங்க. இன்னும் எத்தனை நாட்கள் தான் முஹம்மது நபியை இவர்களிடத்தில் விட்டு வைப்பது? இவர்கள் நபி அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வது மிக கஷ்டமான ஒரு காலமாக இருக்கின்றது. எப்படி இன்னும் எத்தனை காலம் தான் விட்டு வைப்பது? இப்போது மட்டும் முஹம்மது சம்மதித்தால் இப்பவே நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம் என்று ஒருவர் மாறி ஒருவர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை சந்திப்பதற்கான ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம் தஹஜ்ஜுடைய நேரம். இரவு நீங்கள் வந்து உங்களுடைய கூடாரத்திற்குள் இருந்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இரவினுடைய 2 பகுதிகள் நடுநிசி முடிந்ததற்கு பின்னால் அகபாவில் உங்களை நான் வந்து சந்திப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் எல்லோரும் வந்து 73 நபர்களும் அவரவர்களுடைய கூடாரத்திற்குள் அடைந்ததற்கு பின்னால் நடுநிசி ராத்திரியில் அகபாவில் ஒன்று கூடினார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா. நபி அவர்களுடைய தந்தை இருக்கிறாங்கல்ல, அப்துல்லா, அவருடைய தம்பி. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆனால் இரத்த பந்த உறவின் காரணமாக பாதுகாப்புக்காக கூட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃப்ரில் இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வருகின்றார்கள். இப்ப நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நடுநிசி ராத்திரியை அகபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். நபி அவர்கள் என்ன பேசினாங்க, அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இப்ப இந்த 2வது முறை மீண்டும் உடன்படிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையில் என்னவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை பேசுகின்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் நாளை தினம் பார்க்கலாம். இஸ்ராவினுடைய இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி நாட்டை நோக்கி செல்ல போகின்றார்கள். அதே போன்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகாரம் வழங்கப் போகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தஅவா பணி எந்த விதமான முடிச்சும் இல்லாமல், எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் வீரியம் மிக்கதராக அமைவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தரப்போகின்றான் என்பதெல்லாம் இந்த மிஅராஜினுடைய பயணத்தினுடைய முழுமையான நோக்கமாக மிக தெளிவாகவே நமக்கு புரிந்துவிட்டது. இதற்கு பின்புதான் முதல் உடன்படிக்கை முடிந்தது. பின்பு 2வது உடன்படிக்கையில் என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பதை நாம் விளங்கும் போதே இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வரும். மதீனாவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சென்றார்கள், எதற்கு சென்றார்கள், செல்ல வேண்டிய நோக்கம் என்ன, செல்ல வேண்டிய காரணம் என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக புரிய வந்துவிடும். இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒருவரை 10 பேர் சேர்த்து ரவுண்டு கட்டிட்டாங்க.
ஒருவரை 10 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. இப்ப இந்த 10 பேர் சேர்ந்த குழு அவரை அடிக்கப் போகின்றது, கொல்ல போகின்றது. இப்போது இவர் அந்த 10 பேரை எதிர்க்க வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. பலவீனமான முஃமினை விட ஒரு பலமான முஃமின் ஆகச் சிறந்தவன் என்று சொன்னார்கள். உள்ளத்தாலும் உடலாலும் எல்லா வகையிலும் பலமான ஒரு முஃமின் பலவீனமான முஃமினை விட சிறந்தவன். இப்ப நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பீர்கள்? நஊது பில்லாஹ் என்றால் புரிவதற்காக நான் பேசுறேன். பலமான முஃமின் என்று நபி அவர்களை கூறுவீர்களா, பலவீனமான முஃமின் என்று நபி அவர்களை கூறுவீர்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். புரிவதற்காக கேட்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமான முஃமின், 100% பலமான முஃமின். இறையச்சத்தாலும் உள்ளத்தாலும் உடலாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100% பலமான முஃமின். அப்போ ஒரு பலமான முஃமின் என்ன செய்வாரோ அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது செய்ய போகின்றார்கள். 2 முறையில் அந்த 10 பேரை தாக்கலாம். ஒன்று, நடுவில் நின்று கொண்டே அந்த 10 பேரை அடிப்பது, இது ஒரு முறை. இன்னொன்று, அந்த 10 பேரிடமிருந்து எஸ் ஆகி வெளியே வந்து நின்று அந்த 10 பேரை அடிப்பது. இதில் ஹிக்மத், சிறந்தது எதுவென்றால், நடுவில் நின்று கொண்டு 10 பேரை அடிக்கும் போது எதிராளிகள் எப்படி தாக்குவார்கள் என்று புரியாமல் சிறு சிறு அடிகள் நம் மீது விழலாம். அந்த 10 பேரிலிருந்து கழன்று வந்து அந்த 10 பேரையும் அடிக்கக்கூடிய அடி என்பது ஒரு வீரன் மிக தெளிவாக அவர்களை சாய்த்துவிட முடியும். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். குறைஷி கூட்டம் நபி அவர்களை மொய்க்க ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கழன்று வந்து அவர்களை அடிக்கப் போகின்றார்கள். இப்போது இதைத்தான் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக மிஅராஜிலிருந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ